ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லுமே, என்னுடைய தங்கமே, என்னுடைய தலைவிதி மாறாதா? என்னுடைய தலைவிதியானது அப்படியே இருந்து விடுமா? என்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் என்பது வருமா வராதா? இப்படி பல கேள்விகள் ஒவ்வொரு நாளும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஒரே கேள்வி ஓடினால் பரவாயில்லை, பலவிதமான கேள்விகள் உனக்குள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. என்னுடைய தங்கமே, உன்னுடைய அனைத்து கேள்விகளுக்கும் பதில் அளிக்கத்தான் நான் வந்துவிருக்கிறேன் தங்கமே. உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை, நிறைய சந்தோஷங்களும் எல்லாம் கலந்து கலந்து வருகிறது. எதை ஞாபகம் வைத்துக் கொள்வதே என்று தெரியவில்லை. சந்தோஷமாக இருக்கும் பொழுது திடீரென்று ஒரு கவலை வருகிறது. கவலையாக இருக்கும் பொழுது திடீரென்று ஒரு சந்தோஷம் வருகிறது. எதை ஞாபகம் வைத்துக் கொள்வது? எல்லாமே பிரச்சனை தானே என்று நினைக்கிறாய். என்னுடைய தங்கமே, உன் விதி மாறாதா என்று நினைக்கிறாய். எப்பொழுதுமே தெய்வமானது உன்னுடைய தலையெழுத்தில் விதியை என்ன விதியோ அது எளிதுதான் அனுப்பும். அது நீ வேண்டும் தெய்வத்தின் வழிபாடு பொறுத்தே சில சமயங்கள் மாறும். நீயும் அதிகமாக தெய்வத்தை வழிபடுகிறாய். உன்னுடைய வாழ்க்கையில் பாதி நேரத்தை நீ உன் வீட்டு பூஜை அறையில்தான் செலவு செய்கிறாய். ஏனென்றால் எந்த ஒரு விதத்திலாவது ஏதாவது ஒரு தெய்வமாவது மனம் இறங்கி என்னுடைய வாழ்க்கையை சரி செய்து விடாதா என்று நீ பாதி நேரம் பூஜை அறையிலும் கோவிலும் தான் இருக்கிறாய். நீ உறவினர் வீட்டிற்கு கூட அவ்வளவு சந்தோஷமாக செல்லவில்லை. ஆனால் என்னுடைய ஆலயத்திற்கும் மற்ற தெய்வத்துடைய ஆலயத்திற்கும் செல்லும் பொழுது திருப்திகரமாக செல்கிறார். ஏன் தெரியுமா? உன் கஷ்டங்கள் அனைத்தையுமே போக்கி விடுவோம் என்ற நம்பிக்கையுடன் வருகிறாய். வரும் பொழுதே பார்ப்பேன் உன் முகத்தில் கலக்கமும் ஒரு பங்கு இருந்தால் நம்பிக்கை ஒரு பங்கு இருக்கும். எவ்வளவுதான் உனக்கு நாங்கள் கஷ்டத்தையும் சந்தோஷத்தையும் மாற்றி மாற்றி கொடுத்தாலும் உன்னுடைய மனதில் ஏதோ ஒரு நல்ல ஒரு விதி மாறும். நம் தலையெழுத்து ஒரு நிச்சயமாகவே நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கை. இப்பேற்பட்ட பிள்ளையின் நம்பிக்கையை ஒரு பொழுதும் நான் வீணடிக்க மாட்டேன். நீ என்னை நம்பி நம்பி ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டு தான் இருக்கிறாய். நான் உங்களை நம்புகிறேன். ஆனால் சில சமயம் என்னால் என்ன செய்வது என்று தெரியவில்லை. இப்படியும் சொல்கிறாய். என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை தாண்டித்தான் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறாய், சரிதானே? அதனால் எல்லா பிரச்சனையும் முடிந்து விட்டது. சீக்கிரமாகவே உன் வாழ்க்கையில் பெரிய சந்தோஷம். நீ நினைக்கிறாய்ப்பா, எனக்கு இது வேண்டும் அது வேண்டும், அப்படி அந்த மாதிரி சந்தோஷங்களை சொல்லவில்லை. நிரந்தரமாக உன்னாலே அனைத்தும் உருவாகும் வகையில் ஒரு சந்தோஷம். இதுவரை அடுத்தவர்களிடம் எதுவாக இருந்தாலும் கேட்டு பெற்றாய். ஆனால் இதற்கு பிறகு உன் வாழ்க்கையில் அனைத்தையுமே நீயாகவே பெற்றுக்கொள்வாய். எப்பொழுதும் ஒன்று தெரிந்து கொள், அடுத்தவர் மூலமாக ஏதாவது கிடைத்தால் அது சந்தோஷம் கிடையாது. நாம் எப்படிப்பட்ட விஷயத்தில் கஷ்டப்பட்டாலும் அதன் மூலமாக நமக்கு வரும் வருமானம்தான் நமக்கு சந்தோஷமாக இருக்கும். அது மட்டுமே நமக்கு நிலையானதாக இருக்கும். என்னுடைய தங்கத்திற்கு விதி மாறிவிட்டது. உன்னுடைய கையில் நிச்சயமாகவே நான் சேர்க்க வேண்டிய விஷயத்தை சேர்த்து விடுவேன். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான ஒரு அங்கீகாரங்கள் கிடைக்கும். நீ எது முயற்சி செய்து கொண்டு இருக்கிறாயோ அந்த விஷயமானது வெற்றி பெற்று உன் வாழ்க்கையின் திசை மாறி மிகப்பெரிய உச்சத்தை நீ அடைய போகிறாய். விதி மாறாதா என்று கேட்டாயே, அதற்கு பதில் கிடைத்ததா? நம்பிக்கையுடன் காத்திரு, அனைத்தும் உனக்கு சாதகமாகவே அமைத்து தருவேன். ஓம் சாய்ராம்.